ஹே காய்ஸ் வெல்கம் பேக் சொன்னதில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பெரா செயினோட ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஃப்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஃபீயும் தேவையில்ல, எந்த ஒரு கேஸ் ஃபீயும் தேவை, ஜஸ்ட் கிளைம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகிடும். அது எப்படி எடுக்குது, ஸோ இந்த என்எஃப்டி என்னென்ன யூஸ் இருக்குது அதை பற்றி டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பார்த்து பிடிச்சி நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லி பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பினான்ஸ் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா கடைசியாக வேலட்ஸ்க்கு இல்லை வெப்3க்கு மாற்றிக்கோங்க. ஸோ வெப்3 போனதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பெரா செயின் அண்டு பைனான்ஸ் வெப்3 வேலட் கிவ்அவேன்னு இருக்குது. ஸோ என்எஃப்டி கிவ்அவே தான் அது. ஸோ நீங்கள் உள்ளே போய் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இந்த என்எஃப்டினால நம்ம என்ன ப்ரோஜனம் கேட்டிங்கன்னா ஸோ டெஸ்ட்நெட் பூஸ்ட் ஆகும். ஸோ அவங்க ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரா எடுத்துக்கலாம். ஸோ அது டெஸ்ட்நெட் டோக்கன் தான் அது ஹனி டோக்கனாக மாற்றலாம். ஸோ அது பாரோ பண்ணிக்கலாம். ஸோ சில விஷயம்லாம் பண்ணலாம். அண்டு நேட்டிவ் ஸ்டேபிள் காயின் கூட வச்சு நீங்கள் பில்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எந்த வேலெட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ பைனான்ஸில் யூஸ் பண்ண அது பைனான்ஸில் க்ரியேட் பண்ண MP3 வேலெட் இருக்குல்ல. ஸோ அதாவது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது MPC வேலெட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. அது நார்மலாக அந்த இதுக்கு கீழெலாம் உங்களுக்கு காட்டாது. அது என்னென்னா ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேனர் மாதிரி வரும். ஸோ அந்த இது தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வேலெட் எதுவும் ஒர்க் ஆகாது. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் அது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போகும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுக்கோங்க. அண்ட் இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா பைனான்ஸே உங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் மின் பண்ணுங்கள், இல்லை ரிஸ்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பைனான்ஸ் பொறுப்பேற்றுக்காது அதான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இதில் கனெக்ட் வேலட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்துட்டு ஸோ பைனான்ஸ் வெப்3 வேலட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் போகும். நம்ம ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா வாலெட் கனெக்ட் ஆகிடும். இன்கேஸ் கனெக்ட் ஆகலாம் ஜஸ்ட் பேக் போய்ட்டு திருப்பி வந்துக்கோங்க. ஸோ பைனான்ஸ் பேர்னு சொல்லிட்டு இதோ இருக்க பாருங்கள் என்எஃப்டி. இதுக்கு எந்த ஒரு கேஸும் எந்த ஒரு ஃபீமேல் இது எடுத்துக்காது, எதுவுமே கேட்காது சொல்ல போனால். ஸோ இப்போ நீங்கள் கிளைம் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ கிளைம் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். ஸோ இந்த என்எஃப்டி பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் என்எஃப்டி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட் உங்களால் நீங்கள் மாற்ற முடியாது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணதுக்கப்புறம் கீழே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த பெரா செயின்லேருந்து இந்த ஃபாஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் 0.001 ETH அது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் இன்னும் அதிகபட்சம் ஒரு $3 போல் ஆகும். பட் அது மெயின் ஈத்தேரியம்ங்கிறதால நீங்கள் எங்கள் மாற்றுறதுக்கு ஃபீ போகும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பிஜி ஸ்டேஷன் இந்த மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டில் கிளைம் பண்ணுறேன் அப்படி சொல்லிடுறேன் நான். ஸோ இதில் போய்ட்டு அக்ரி கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாலெட் அட்ரஸ் கேட்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதிலே கொடுத்துருக்கு. ஸோ மெயின் எத்திரியம் வேணும்ட்டு. ஸோ என்கிட்ட அந்தளவுக்கு எத்திரியம் இல்லை, நான் இந்த அக்கௌண்ட்டில் வச்சு ஓகேவா. ஸோ அதை வச்சதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு நாளை மாற்றிக்கலாம். அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா அது எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு வெளியே உங்களோட நார்மல் எத்திரியம் அட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. இது பைனான்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் டெஸ்ட்நெட்டில் நீங்கள் எங்கேஜ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தர கரன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் நான். அது ரொம்ப 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ வேணும்னா ஸோ அந்த பெரா செயினை பற்றி வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ என்ன போயிட்டுருக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ எடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்பாக மாதிரி ஸ்டேடியம் நான்.